வெல்கம் டு techsdc. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் வாட்ஸ்அப் மெசேஜஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது புரியும். மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோன்னா செட்டிங்ஸ் கொடுக்கும். செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேட் பேக்கப் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு லாஸ்ட் பேக்கப்னு ஒரு இருக்கும். கூகுள் டிரைவ் செட்டிங்ஸ். கூகுள் டிரைவ் செட்டிங்ஸில் உங்களுக்கு வீடியோவிங் வேணும்னா வீடியோவிங்கில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுள் டிரைவோட அக்கௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணணும். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் அக்கௌண்ட்டை அளவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் பண்ணுற ஃபைல்லாம் கூகுள் டிரைவில் சேவ் ஆகிடும். பார்த்துங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்துடுச்சு. இப்போ பேக்கப் எப்போ பண்ண வேண்டியது தான் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி நான் வைப்பேன். இப்போ உங்கள் அக்கௌண்ட் அதில் சேவ் ஆகிட்ருக்கும். அதில் தான் உங்கள் பேக்கப் அக்கௌண்ட் சேவ் ஆகும். உங்களுக்கு தேவையான இது வச்சுக்கோங்க. நீங்கள் வைஃபை யூஸ் ஆனால் வைஃபை வச்சுக்கோங்க. இல்லை மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபை செல்லுலார் வச்சுக்கோங்க. இப்போ பேக்கப் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்கப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல்ரெடி இருக்க மெசேஜஸ் எல்லாம் பேக்கப் ஆகி கூகுள் டிரைவில் சேவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் த லோட் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். பேக்கப் ஃபவுண்ட், ரீஸ்டோர் ஆர் ஸ்கிப்னு காட்டும். ஸ்கிப்பு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ரீஸ்டோர் கொடுத்தீங்க. ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி இருக்க மெசேஜஸ் எல்லாம் வந்துடும். உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன, நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட ஃபைல் டெலிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாது. அதனால் உங்களோட ஃபோல்டர் இன்டர்னல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸில் லாஸ்ட்டாக என்ன ஃபைலோ சேவ் ஆகிடுதோ அதில் நியூவெஸ்ட்டுன்னு ஒரு இது வந்து டேட்டா அழிச்சிட்டு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு ஓகே பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஃபைல், நீங்கள் எந்த ஃபைலை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து டேட்டை ஃபுல்லாக அழிச்சிருங்க. ரீநேம் கொடுத்து டேட்டை ஃபுல்லாக அழிச்சிட்டு வெறும் .b இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்து அது சேவ் ஆகிடும். அடுத்தது கூகுள் டிரைவில் போங்க. கூகுள் டிரைவில் போய்ட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்கப்ஸ் கொடுத்துட்டு வாட்ஸ்அப் பேக்கப்பை நம்ம இப்போ டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம போய்ட்டு வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ரி அண்ட் கண்டினியூ மட்டும் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் இது கேட்கும். பேக்கப் ஃபவுண்ட், இன்டர்னல் மெமரியில் இருக்க பேக்கப் ஃபவுண்டை நம்ம இப்போ ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ் பண்ண ஃபைலை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணால் போதும், உங்களுக்கான ஃபைல் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாங்க.